2024 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் ஆவணி 14ஆம் தேவகோட்டை சத்திரத்தார் வீட்டில் செய்த வைபவலட்சுமி பூஜைக்கு வந்திருந்தது இந்த ஒரு பார்சல். பூஜை முடிய போகிற தருவாயில் தான் இந்த பார்சல் வந்தது. இது யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னால் டாக்டர் சத்யாங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க சேலத்தில் இந்த வைபவலட்சுமி புக்கு அடிக்கிறவங்க ப்ரெஸ்காரவங்களோட பொண்ணு. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கு இந்த பொண்ணு, டாக்டர். இந்த பொண்ணு கல்யாணத்துக்காக 2 வருஷம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. 3ஆவது வருஷமும் முயற்சி பண்ணி வாப்பா வந்து முடிஞ்சிருப்பா அப்படின்னோம். திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு தெரிஞ்சவங்க மூலமாக அவளுக்கு அந்த தாம்பூலத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவர் எந்த படிப்பு மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல முடிச்சிருவோம்னு சொன்னார். அது அந்த பொண்ணு நினச்ச மாதிரியே டாக்டர் மாப்பிள்ளையே அமைஞ்சிருச்சு. டாக்டர் வந்து எம்டிஎஸ் பல் டாக்டர். கல்யாணமும் முடிஞ்சு இப்போ சென்னையில் இருக்காங்க. இந்த வருஷம் பூஜைக்கு வர முடியல. அதனால் அவங்க வந்து இந்த சாமிக்கு வச்சுக்கோங்க, சாமிக்கு சாத்துங்க அப்படின்னு சொல்லி முதல்ல புடவையும் ஜாக்கெட்டும் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி வளையல் மாலை அனுப்பியிருக்காங்க. இது மீனாட்சிக்கு வளையல் மாலை அனுப்பியிருக்காங்க. கல் வச்ச வளையல் சாமிக்கு அலங்காரம் பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க டாக்டரோட அட்ரஸ்ஸு சென்னையில் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹாப்பி நியூ இயர்னு போட்ட புக்கு, கேலண்டர் அனுப்பியிருக்காங்க. அடுத்த வருஷம் பூஜையில் சேர்த்துக்குவோம். இப்போவும் வளையல் மாலை ஒன்று சாத்தியிருந்தோம். அதுவும் போன வருஷம் அவள் கொடுத்தது தான். அதை அப்படியே தான் வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் போன வருஷம் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிய போகிற தருவாயில் தான் புதுப்பட்டி பொன்னமராவதின்னு சொல்லிட்டு அங்கே சண்முகண்ணே அவள் வந்து கோமாதா கொண்டாந்தாங்க. பெரிய கோமாதா. அந்த கோமாதாவுக்கு நம்ம தொழுவம் கட்டிட்டேன். ஒரு ரூம்பு தொழுவம் கட்டணும், ஒரு ரூம்பு மாதிரி கட்டணும். பெரிய பசுமாடு கண்ணுக்குட்டி ரொம்ப ஒரு பூஜைக்கே வச்சுக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பூஜைக்கே வச்சுக்கிற மாதிரி இவளும் அனுப்பிச்சி வச்சுருக்கான். ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி தான் துளசி மாடை அனுப்புனாங்க பூஜைக்கு வச்சுக்க சொல்லி. கொலவாளம்பிள்ளை கிருஷ்ணரை அனுப்புனாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்தது போன வருஷம். ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம சாமி கும்பிட்டு கொடுக்கறதுனால வைபவலட்சுமியோட அருளால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. இப்போ உஷா வந்து பேரம் பிறந்திருக்கான்னு பொம்மை, ஆம்பளை பிள்ளைய எத்த பெரிய பொம்மை, சூப்பர் பொம்மை, ஆம்பளை பிள்ளை குழந்தை கொண்டு வந்து கொடுத்துருந்தா ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறவங்க குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கும்போது அருமையான முறையில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி அம்மா வந்து குழந்தையும் கொடுத்துருவா. கல்யாணம் கேட்டீங்கன்னா கல்யாணத்தையும் கொடுத்து குழந்தையும் சேர்த்து கொடுத்துருவா ரெட்டிப்பாக. படிப்பு, வேலை, வியாபாரம் எது கேட்டாலும் உடனே நிறைவேற்றி கொடுத்துருவா அம்மா. நீங்கள் எல்லோரும் வளர் விரையில் இப்போல்லாம் வந்து இன்றைக்கி அமாவாசை, நேற்று அமாவாசை, வளர்விற இந்த வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்தே நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிடலாம். 8 வாரம் தொடர்ந்து கும்பிடுங்க. 8ஆவது வாரம் 11 பேரை கூப்பிட்டு பாத பூஜை செஞ்சு அவங்களுக்கு இது புஸ்தகத்தில் இருக்க மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி அவங்களுக்கு உணவு சாப்பாடு அழைச்சி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல வெற்றியும் கிடச்சிரும். அம்மா உங்களுக்கு எல்லா நல்ல காரியம் எல்லாம் நீங்கள் என்ன கேட்டு கும்பிடுறீங்களோ எல்லாத்தையும் பண்ணி தந்துடுவா. ஓம் ஸ்ரீ வீரமா காளி லக்ஷ்மி தேவியை போற்றி. ஓம் ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மா அம்மா லக்ஷ்மி தேவி போற்றி.
ஓம் ஸ்ரீ கோட்டையம்மா லட்சுமி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீமன் மகாஸ்ரீ வைபவ லக்ஷ்மி தேவி போற்றி போற்றி. எங்கள் குல தெய்வங்களும் போற்றி போற்றி. கோமாதா லட்சுமி தேவி போற்றி போற்றி.